Hi, hello friends. Welcome to our channel ஆரோக்கிய நலம் நாடி. இன்னைக்கு நம்ம ஈஸியாக எப்படி ஆப்பம் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். மிக்ஸி இருந்தாலே போதும், ஈஸியாக வீட்டிலே சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டே ஊற வச்சு ஆட்டி வச்சுருங்க. ஏன்னா புளிச்சாதான் நல்லா நம்மளுக்கு ஆப்பம் வரும். நான் இந்த பாத்திரத்தில் பச்சரிசி, அப்புறம் இட்லி அரிசி, வெந்தயம் இதை மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன். இதில் உளுந்த ஊற வச்சு இருக்கேன். இப்போது எவ்வளோ அளவு அரிசி ஊற வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த கிளாஸில் தான் ஊற வச்சுருக்கேன். இது யூஸ்வலாக எப்பயுமே வீட்டில் சாப்பாடு வைக்க யூஸ் பண்ணுற கிளாஸ். இதில் பச்சரிசி 2 கிளாஸ், இட்லி அரிசி 1 கிளாஸ், வெந்தயம் 1 ஸ்பூன் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரை கிளாஸ் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலும் சரி, ஆனால் 2 கிளாஸ் பச்சரிசினா 1 கிளாஸ் இட்லி அரிசி, கொஞ்சோண்டு வெந்தயம், அதே மாதிரி அரை கிளாஸ் உளுந்து யூஸ் பண்ணுங்க. இது ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்தை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி தான் நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் தான் ஆப்பம் நல்லா வரும். இதே மாதிரி அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ நம்ம அரிசியை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நீங்க மிக்சியில் அரைக்கிறதுனால தண்ணி கரெக்டாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைங்க. இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும், ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, சாஃப்டாகவும் இருக்கணும். மீதி இருக்கிறது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரிசியும் உளுந்தையும் அரைச்சி எடுத்து இந்த ஒரு பாத்திரத்தில் கலந்து வச்சிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா இப்போயே உப்பும் சோடாப்பும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாவை 10லேருந்து 12 மணி நேரம் புளிக்கிறதுக்காக வச்சுருங்க. நான் ஆப்பம் சுட இந்த ஆப்ப பேன் எடுத்திருக்கேன். ஆப்ப பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, குழியான ஒரு பேனில் நீங்கள் சுட்டால் கூட அழகாக ஆப்பம் வரும். கல் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் இப்படி லைட்டாக அதை நீங்கள் அப்படியே சுற்றி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் ப்ரௌன் கலராக நல்லா மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்கும். நெடுவில் இந்த மாதிரி பஞ்சாட்டம் ஓட்டை ஓட்டையாக எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த மாதிரி வந்தால் மாவு நல்லாவே புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா சைடு ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஆப்பத்தை சாப்பிடலாம். இதுக்கு நல்ல காம்பினேஷன்னா தேங்காய் பால் தாங்க. நான் ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து திருகி பால் ஆக்கியிருக்கேன். நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது ஆப்பம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஆரோக்கிய நலம்.